ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இன்னல்கள் விளைவிக்கப்படுவதாகவும் இதனால் இதுவரை 77 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முதல்வர் மமதா பானர்ஜி பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு மமதா பானர்ஜி எழுதியுள்ள கடிதம் 3வது கடிதத்தில் இந்த வாக்காளர் திருத்த பணி இதுவரை 77 உயிர்களை பழிவாங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 4 பேர் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் 17 பேர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் திட்டமிடப்படாத வேலையினால் ஏற்பட்ட பயம் மற்றும் அதிகப்படியான பணிச்சுமையே இதற்கு காரணம் என்று அவர் சாடியுள்ளார். திருமணத்திற்கு பின் புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்கள் தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க கட்டாயப்படுத்தப்படுவது அவர்களுக்கு இழைக்கப்படும் அவமானம் என்று மமதா குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமன்றி நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி போன்ற புகழ்பெற்ற ஆளுமைகளை விசாரணைக்கு அழைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் மனித நேயமின்றி வெறும் தொழில்நுட்ப தரவுகளை வைத்து செயல்படுவதாக மமதா குற்றம் சாட்டியுள்ளார். பெயரில் உள்ள சிறு எழுத்து பிழைகளை காரணம் காட்டி வாக்காளர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாக பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது வாக்காளர் பட்டியலை சரி செய்யும் பணி அல்ல, மாறாக வாக்காளர்களை பட்டியலிலிருந்து அகற்றும் நடவடிக்கை என்று அவர் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தான் ஒரு சாமானிய பெண்ணாக உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக மமதா ஏற்கனவே அறிவித்துள்ளார். நீங்கள் இந்த கடிதத்திற்கு பதில் அளிக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் எனது கடமையை செய்கிறேன் என்று கடிதத்தில் இறுதியில் கையால் எழுதி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.